ஞாயிற்றுக்கிழமையான இன்று போயஸ் கார்டனில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். போயஸ் கார்டனில் ராஜமாதா என்றழைக்கப்படுகின்ற சசிகலா அவர்களை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓ.பி. பன்னீர்செல்வம், டி.டி. தினகரன் மற்றும் பிரிந்தவர்கள் அனைவரும் நாளை போயஸ் கார்டனில் ஒன்று கூடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் முதுபெரும் தலைவரை செங்கோட்டையனை நீக்கியது தவறு என்று பிரிந்து சென்ற அனைவரும் நாளை ஒன்று சேர்கிறார்கள். செப்டம்பர் 15 காலக்கெடு நிர்ணயித்த செங்கோட்டையனை எடப்பாடி அவர்கள் நீக்கியது மற்றும் எடப்பாடிக்கு பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று அதிமுகவில் இருந்தது. இன்று பூனைக்கு மணி கட்டிவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். இதனால் பாமக, ஜானகி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, சேவல் சின்னங்கள் அப்பொழுது பிரிந்தது போன்று இப்பொழுது மீண்டும் ஜானகி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பிரிந்தது போன்று இப்பொழுது எடப்பாடி, செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக இரண்டாக உடைந்தது. நாளை அது செங்கோட்டையன் தரப்பு வலுப்பெற்று வருகிறது. கிராமந்தோறும் அடிப்படை தொண்டர்கள் எப்பொழுதும் கட்சி மாறுவதில்லை. உதாரணமாக, கட்சித் தலைவருக்கு ஆபத்து என்றால் தீக்குளிப்பவன் தொண்டன்தானே தவிர எந்த ஒரு எம்எல்ஏவும் கருணாநிதிக்காகவோ, எம்ஜிஆருக்காகவோ, வைகோவுக்காகவோ, ஒரு எம்எல்ஏவோ, கிளைக்கழக கவுன்சிலரோ யாருமே தற்கொலை செய்து கொண்டது கிடையாது, தீ குளித்தது கிடையாது. இவர்களுக்கெல்லாம் செய்தது தொண்டர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், கிராம அளவில் இருக்கின்ற தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஒருபொழுதும் கட்சி மாறுவது இதுவே கிடையாது. நாங்கள் கிராமத்தில் இரு துருவங்களாக, விரோதிகளாக, பங்காளிகள் போன்றே போட்டி இன்று வரை இருக்கிறார்கள். அவர்கள் காசுக்காக வருவதில்லை. அவர்கள்தான் உண்மையான தொண்டர்கள் கிராமத்தில் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகள், பாண்டிச்சேரியில் 30க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகள், இது போன்றவர்கள் அவர்கள்தான் இன்றும் அதிமுக உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் தொண்டர்கள் மனதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அன்னை செல்வி ஜெயலலிதா அவர்களும் இன்றும் உயிருடனே அவர்களை பொறுத்தவரை இருக்கிறார்கள். ஆனால் பணத்துக்கும் பேராசை கொண்டு தலைவர்கள் தான் இடமாறிக்கொண்டிருக்கிறார்கள்.